அளவியலில் பயிற்சி 7.1 6வது கணக்கு. ஒரு சிறுமி தனது பிறந்த நாளை கொண்டாட கூம்பு வடித தொப்பிகளை 5720 சதுர சென்டிமீட்டர் பரப்புகளை காகிதத்தாளை பயன்படுத்தி தயாரிக்கிறாள். ஸோ மொத்த பரப்பு கொடுத்துருக்காங்கப்பா. அது எவ்வளோப்பா? 5760 சதுர சென்டிமீட்டர் பரப்பில் ஒரு தாள். நம்ம ஏற்கனவே இந்த ஒரு டென்ட்டு கணக்கு பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இதுவும். சரியா? 5 சென்டிமீட்டர் ஆரமும் 12 சென்டிமீட்டர் உயரமும் கொண்ட எத்தனை தொப்பிகளை தயாரிக்க முடியும்? அப்போ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது மொத்த பரப்பு கொடுத்துட்டாங்க. அப்புறம் சின்ன சின்ன தொப்பியாக இந்த மொத்த பரப்புள்ளதை வெட்டி வெட்டி தயாரிக்கிறாங்க. சரியா? அப்போ கித்தான் துணி நம்ம ஒரு கணக்கு பார்த்தோமா, அந்த மாதிரி தான் இதுவும். மொத்த பரப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஒரு கூம்பு வடிவ தொப்பி செய்கிறதுக்கு எவ்வளோ ஆகும்னு பார்ப்போம். அப்போ கூம்பு வடிவம் ஆரம் கொடுத்துருக்காங்க, உயரம் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு சாய் உயரம் கண்டுபிடிக்கணும். சாய் உயர ஃபார்முலா நமக்கு தெரியும், √h² + r². h இருக்குது, r இருக்குது, ஸ்கொயர் பண்ணிவிட்டு கூட்டுறப்ப 169 வருது. 13 தான் என்னது? 169. அப்போ எல்லின் மதிப்பு என்னப்பா? 13 சென்டிமீட்டர். அடுத்த ஸ்டெப்பு வருமோ? ஒரு கூம்பு வடிவ தொப்பியின் வலைப்பரப்பு. ஃபார்முலா என்னது? πr/l. அப்போ போடுறோம் பையின் மதிப்பு 20 கொடுத்தா மட்டும்தான் கணக்கில் π = 3.14 கொடுத்தா மட்டும்தான் நம்ம அதை யூஸ் பண்ணணும். மற்ற எல்லா கணக்குகளுக்குமே 22/7 தான் யூஸ் பண்ணணும். அப்போ πr/l 22/7 × 5 × 13. மேலே இருக்கிறத ஃபுல்லாக பெருக்கி கீழே /7 போட்டு அப்படியே வச்சுக்குவோம். இது 7வது வாய்ப்பாட்டில் போகாது. இங்கேயே தசம என்ன மாற்றாதீங்க, நம்ம லாஸ்ட் ஸ்டெப்பில் தேவைப்படுறப்ப மாற்றிக்கலாம். ஸோ இது ஒரு தொப்பியோட வலைப்பரப்பு. ஸோ எத்தனை தொப்பி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு மொத்த பரப்பு வகுத்தல் ஒரு கூம்பு வடிவ தொப்பியின் வலைப்பரப்பு. ஸோ மொத்த பரப்பு கொடுத்துருக்காங்களா? 5720 வகுத்தல் இப்போ நம்ம கண்டுபிடிச்ச அந்த ஒரு தொப்பியோட பரப்பு. அப்போ இந்த கீழே இருக்க 7 என்ன மேலே போகும். இங்கே சுருக்கியிருக்கேன் பாரு. 5720 / 1430 × 7 0 0 அடியாயிரும். 143வது வாய்ப்பாடுலையே 4 தடவை போட்டோம்னா என்னப்பா கிடைக்கிது? இந்த 572 கிடைக்கிது. ஈஸியாக முடிஞ்சிருச்சு. ஸோ 4 7 எவ்வளோப்பா? 28. எப்பவுமே இந்த மாதிரி ஒரு அன்னோன் தெரியாத ஒரு புது நம்பர் வந்திருக்கு அப்படின்னா கீழே இருக்கிற வாய்ப்பாட்டால் போட்டு பாருங்கள். ஸோ இங்கே 2ல் முடியுது. அப்போ 3 எதால் பெருக்குன்னா 2ல் முடியும்? 4ஆல் பெருக்குனா முடியும். ஃபஸ்ட்டு அதை போட்டு பாருங்கள். அப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பாக போட்டு பார்க்கணும். ஸோ 4ஆல் போட்டப்போ நமக்கு ஆன்சர் கிடச்சிருச்சா? அப்போ 143 143 4 × 143 572. ஸோ 4 × 7 அப்போ எத்தனை கிடைக்குதுப்பா? 28 தொப்பிகள். மொத்த பரப்பு ஒரு துணி கொடுத்துருக்காங்க, ஒரு பேப்பர்னு கூட வச்சுக்கோங்க, காகிதத்தாள் தான் கொடுத்துருக்காங்க. அதை வச்சுட்டு அடுத்து நம்ம செய்ய வேண்டிய இந்த ஒரு தொப்பியோட வலைப்பரப்பு வளைச்சி தான் நம்ம தொப்பி செய்வோம் இல்லையா, அது கண்டுபிடிச்சிட்டு மொத்த பரப்பு வகுத்தல் 1. சரியா? அந்த ஒரு பரப்பு பெருக்கி சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா, சுருக்கணும் அப்படின்னா நமக்கு 28 தொப்பிகள்னு கிடைக்கிது.